வணக்கம் வியூவர்ஸ். ஃபேமஸ் அஸ்ட்ரோ சேனலின் ஆன்மீக விஷயங்களா இன்னைக்கு நாம் குளிக்கும்போது என்ன மந்திரம் சொல்கிறது? கங்கேச யமுனேச கோதாவரி சரஸ்வதி சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதிம் குரு. இந்த துதியை, இந்த மந்திரத்தை நீங்கள் சொன்னால் புனித நதிகளில் குளித்த புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும். கங்கையில், யமுனையில், சரஸ்வதியில் குளித்த புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் உண்ணும்போது என்ன மந்திரம் சொல்லணும்? அன்னதே தேகி தேகி அன்னம் பசூன் புத்ரான் யச ஸ்ரீயம் ஆயுரோக்கியம் ஐஸ்வர்யம் தேகி தேவி நமோஸ்துதே. இதை சாப்பிடும்போது சொல்ல வேண்டியது. உறங்கி எழும்பும்போது எந்த துதி சொல்லலாம்? எந்த இதுனா, அச்சுதாய அனந்தாய கோவிந்தாய நாராயணாய கேசவாய மாதவாய ஓம் ஸ்ரீ மகா விஷ்ணுவே சொன்னீங்கன்னா நோய் நொடி இல்லாமல் இருக்கலாம். அதே மாதிரி பூத பிரதையே நமக, பூத பிரதையே நமக, பூத பிரதையே நமக சொன்னால் பிறவிதோறும் உணவு கிடைக்கும். பூத பிரதையே நமக சொன்னால் பிறவிதோறும் உணவு கிடைக்கும். இரவு படுக்க போகும்போது என்ன செய்யணும்? சிவாய நம சிவாய நம சிவாய நமன்னு சொல்லிட்டு படுத்தால் நமக்கு மரணமில்லாத பெருவாழ்வு கிடைக்கும். அதே போல நமசிவாய நமசிவாய நமசிவாயன்னு உங்களுக்கு முடிஞ்ச நேரம் சொல்லிக்கொண்டே இருந்தால் அன்று செய்த பாவம் அன்றையே தீரும். சிவசிவ என்கிலர் தீவினையாளர் சிவசிவ என்றிட தீவினை மாளும் சிவசிவ என்றிட தேவரும் ஆவர் சிவசிவ என்றிட சிவகதி தானே. இதை நீங்கள் 9 முறை சொன்னால் 108 முறை சொன்ன புண்ணியம் கிடைக்கும். எங்கே எப்படி புண்ணியத்தை தேடன்னு நம்ம வாழ்க்கையை நடத்தினால் நம்ம செய்கிற எத்தனையோ அறிஞ்சு அறியாமல் பாவங்கள் செய்துகிட்டு இருப்போம். கொஞ்சம் புண்ணியமும் டெபாசிட் ஆகும். தவறாமல் இந்த எளிய துதிகளை சொல்லி உங்கள் வாழ்க்கையில்